ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. செல்வாக்கு மிகுந்த ரிஷபராசினரே, இந்த செப்டம்பர் மாதத்துல ஃபர்ஸ்ட் வீக், செப்டம்பர் 2ஆம் தேதியே உங்க ராசிநாதர் நீச்ச நிலையிலிருந்து 6ஆம் வீட்டுக்கு சென்று ஆட்சி பெறுகின்றார். இதனால இது வரைக்கும் சோம்பேறியாகவும் உடல் அசௌகரியங்களும் மாட்டிக்கிட்டு இருந்த நீங்க இனிமேல் தெம்பாயிருவீங்க. வேலையை நாடி போக போறீங்க. புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது பழைய வேலையிலேயே கூட உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தசாபுத்தி உடைய வலிமையை பொறுத்து வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாக்குஸ்தானத்திலே 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்திருக்கிறார். பேசுற பேச்சுல தைரியமா இருக்கக்கூடிய பேச்சு இருக்குங்க. அதே சமயத்துல இந்த மாசம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் 18ஆம் தேதி 3ஆம் வீட்டுக்கு சென்று நீச்ச நிலையை பெறுகிறார். அங்கே உங்களுக்கு அட்டமாதிபதி குருவும் இருக்கின்ற பொழுது நீச பங்கத்தை ஏற்படுத்த அவர் முயற்சிப்பார். நீங்க அதற்கேற்ற மாதிரி உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கணும். ஏன்னா புதன் பகவான் அவரே மாசத்தின் பிற்பகுதியில ரோகஸ்தானத்துக்கு போறார். ஸோ வாக்குஸ்தானாதிபதியே ரோகஸ்தானத்துக்கு சென்று அங்கே உங்களுடைய ராசிநாதரும் வலுப்பெற்று இருக்கும் பொழுது பேச்சுல தைரியம் அதிகரிச்சிடும். நம்ம பேசுறது என்னன்னு தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது எந்த பஞ்சாயத்துக்கும் சரி நான் சமாளிச்சிருவேன்ட்டு நீங்க அறியாமல அவசரப்பட்டு செயல்படுவீங்க. கடன் ஏற்படுறதற்கோ சில பஞ்சாயத்துகளிலேயோ நீங்க ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மௌனத்தை மட்டும் கடைபிடிச்சிக்கங்க. தைரியம் அதிகரிச்சிடும். அதுதான் ஒரு விஷயம். தைரியமே ஒரு சின்ன டிராபேக்காகவும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் இருக்கும். பஞ்சமாதிபதி பஞ்சம வீட்டுல இருப்பார். ஸோ நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு காதலில் வெற்றி பெறுவதும், ரிலேஷன்ஷிப் மேம்படுவதும், வாழ்க்கை துணைவர் விஷயத்தில் நீங்க அதிகமா அக்கறை காட்டுவதும் இந்த மாசத்துல நீங்க பார்க்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்போ அல்லது திருமண உறவு வருவதற்கு இந்த மாசம் வாய்ப்பு இருக்கு. 7ஆம் அதிபதியே இங்க நீச்ச நிலை பெறுவதனால அவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா அந்த மாசம் இருக்க சொல்லுங்க. நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. தசாபுத்தி சரியில்லாத ரிஷபராசினருக்கு மட்டும் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து ஆலய வழிபாட்டுக்கு போங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருஷ்டி. ஏன்னா செல்வாக்கு இருக்கு, ஆனா அவசரப்படுறது தான் உங்களுடைய மைனஸுங்க. ஸோ இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கும் பொழுது உங்க ராசிநாதனான சுக்கிரன் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை ஒரு வேளை பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமியை வணங்கி வாருங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். சுகாதிபதி சுகஸ்தானத்துல கேதுவுடன் நெஞ்சிருப்பாரு. ஸோ குலதெய்வத்துடைய ஆதரவுடன் நீங்க போட்டித் தேர்வு பயிற்சி எடுக்கிறவங்க கூட போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சி செய்யுங்க. உங்களை பார்த்து உலகமே வியந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை செப்டம்பர் மாதம் மாற்றிக்கலாம். அதற்கு உங்க முயற்சி தான் இந்த காலகட்டத்தில் தேவை. உங்க ராசிநாதனுடைய பலம் 6ஆம் வீட்டில் அதிகரிக்கிறதுனால உடம்பு சரியில்லாதவங்க மட்டும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. இறைவன் உங்களுக்கு புதிய தெம்புடன் ஒரு வல்லமையை தருவாரு. 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் சந்திராசனமா இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க இரவு வேலையில் பயணம் செய்யறதை தவிர்த்துக்குங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். வம்பு துப்புக்கு போக வேண்டாம். ஒரு பொறுமையை கடைபிடிச்சிட்டு வாங்க. இறையர்கள் உறுதியா உங்களை காப்பாற்றும். சூரிய நமஸ்காரம் முடிஞ்சா பண்ணிக்கங்க. சுகாதிபதி சுக வீட்டுல கேதுவுடன் சஞ்சலம் பண்றதுனால சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்லது. உங்க ராசியை கோச்சார சனி வக்கரம் பெற்று பார்ப்பதனால எப்பயுமே இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன யோகாவை செய்யறது உங்களுக்கு புத்தி செலுத்தினத்தோட சுறுசுறுப்பையும் அதிகரிக்கும். இல்லைன்னா மந்தத்தன்மை உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். இந்த மந்தத்தன்மையிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்க டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது சின்ன சின்ன யோகாவை செஞ்சுட்டு வாங்க. யாரை பார்த்தும் பயப்படுத்த தேவையில்லை. நீங்க ரொம்ப நேர்மையானவங்க. அதனால உங்க நேர்மையே உங்களை காப்பாற்றும். மிக்க நன்றி. ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிடம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.